வணக்கம். அந்தமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிராஜுவேட் ட்ரெயின் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பிரீஃபா பார்த்துட்டு ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தா எப்படி அப்ளை பண்றத பார்த்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன்ல நேம் ஆஃப் த போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயின் டீச்சர், இதுக்கான வேகன்சி 380 வேகன்சி வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. பே லெவல்மே வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மீடியம் வைஸ் வந்து என்னன்னா அலோகேஷன் ஆஃப் வேகன்சில டோட்டல் வந்து 380 சொன்னோம்ல. ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்னன்னா சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே கேட்டகரி வைஸ்மே வந்து என்னன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. உங்க கேட்டகரி எதுல வரும் அதுல வந்து என்னன்னா செக் பண்ணுங்க இவ்வளவு வேகன்சி இருக்கு. சரி, அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட். மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வந்து என்னன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷம், பிடபிள்யூடி அண்ட் ரிசர்வ்க்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்ட்ராவா வந்து என்ன அப்படின்னு ஆட் ஆயிட்டு இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எசென்ஷியல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 4 இயர் வந்து என்னன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பிஏ பிஎட் முடிச்சுக்கலாம், இல்லை பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள். அட்லீஸ்ட் வந்து என்னன்னா 50% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஆனா அட்லீஸ்ட் வந்து என்னன்னா 50% மார்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்ட ஒரு கன்சர்ன் சப்ஜெக்ட் ஆர் வந்து என்ன அப்படின்னா அக்ரிகேட்டான இதுல வந்து என்னன்னா நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராஜுவேட் ட்ரெயின் டீச்சருக்கு லாங்குவேஜ்ல வந்து என்னன்னா இந்த ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், பெங்காலி, தெலுங்கு, சான்ஸ்கிரிட் இது மெயின் லாங்குவேஜா நீங்க எடுத்து வந்து உங்களோட கிராஜுவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். இல்ல மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சவங்க வந்து உங்களுக்கான மெயின் லைக் பர்டிகுலர்லி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன முடிச்சவங்களா இருக்கலாம். பிசிக்கல் சயின்ஸ்க்குமே மென்ஷன் பண்ணிருக்கேன். லைஃப் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ் எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல நீங்க கிராஜுவேட் வந்து என்னன்னா முடிச்சிருக்கணும் உங்களோட மெயின் சப்ஜெக்டா எடுத்து. இல்ல அதுவும் முடிக்கல அப்படின்னா இப்போ கிராஜுவேட் நான் முடிச்சிருக்கேன், அதோட 1 இயர் வந்து என்னன்னா பிஇட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் சில பேர் முடிச்சிருப்பாங்க, அவங்க மினிமம் 55% இருக்கணும். அதோட சேர்த்து 3 இயர்ஸ் வந்து என்னன்னா இன்டிகிரேட்டட் பிஎட் முடிச்சிருந்தா அது எம்எட் முடிச்சிருந்தாங்கன்னா நீங்களுமே வந்து எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன்ல முடிச்சவங்க எலிஜிபிள். இல்ல 1 இயர் வந்து என்னன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்றது நீங்க எலிஜிபிள். இதெல்லாம் வந்து என்னன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன். அதோட என்ன சொல்றாங்கன்னா நீங்க சிடெட் கண்டக்ட் பண்ற சென்ட்ரல் டீச்சர் இன்டெலிஜென்ட் டெஸ்டோட பேப்பர் 2 வந்து என்னன்னா குவாலிஃபை பண்ணிருக்கணும், அதாவது பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட கேண்டிடேட் வந்து என்னன்னா ஹிந்தி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து என்னன்னா நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல முடிச்சிருக்கணும். கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி வந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் முடிச்சிருக்கணும். இது எல்லாருக்குமே கிடையாது. பட் பர்டிகுலர் வந்து என்னன்னா நீங்க அந்த சப்ஜெக்ட்ல வந்து என்ன ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதை நீங்க வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி சில போஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து என்ன 10th லெவல்ல உங்களோட மீடியம் வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து டிசைரபிள் யாரை சொல்லியிருக்காங்க, ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து சப்ஜெக்ட் கன்சர்ன் 3 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா வந்து என்னன்னா உங்களோட மார்க்ஸ் ஈச் வந்து என்னன்னா ஃப்ரம் த 10th ஸ்டாண்டர்ட் அதுல இருந்து வந்து என்னன்னா ஒவ்வொன்றுக்குமே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்து அதுல மெரிட் லிஸ்ட் கொண்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம ஒண்ணுமே வந்து என்னன்னா சர்டிபிகேஷன்ஸ் வந்து என்ன அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், ஆர் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஆன்லைன்ல. இப்ப மோட் ஆஃப் அப்ளைங் வந்து என்னன்னா ஆன்லைன் போர்ட்டல். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்ளை பண்றது 30th December 2023க்கு முன்னாடி மிட் நைட்குள்ள வந்து என்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. இதுல இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா அப்ளை பண்ணதோடு மட்டும் கிடையாது, சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பின்னு சொல்லிருக்கீங்க. நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்லைன்ல என்னென்னலாம் சர்டிபிகேட் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து என்னன்னா உங்களோட காப்பி எடுத்து இதோட அட்டாச் பண்ணி கொடுக்கப்பட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து என்னன்னா 2nd January 2024 3 PM குள்ள அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க எதுவுமே ஸ்டாபிள் பண்ணி வந்து அனுப்பக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். சரி, இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்ட வெப்சைட் இருக்கு லைக் உங்களோட. ஸோ andaman.government.in அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் பிளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்ணணும். டேரக்டா நீங்க கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்டா இருக்கும்போது வந்து கிளிக் கேட்டு ரிஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம எல்லாருமே கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா? இல்ல பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ உங்களோட டாக்குமெண்ட் அண்ட் வந்து என்ன அப்படின்னு ஃபைனல் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இதை செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணி இல்லையா அப்படின்னு செக். ஸோ டேட் வந்து என்னன்னா ஃபியூ டேட் தான் இருக்கனால நீங்க ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. ஃபைனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.